டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது 3:30 மணிலேருந்து ஆரம்பிக்கிற 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலை. 3:30 மணிக்கெல்லாம் நம்ம எல்லாம் செய்ய முடியாது. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சுக்கணும். எழுந்திரிச்சு ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சுக்கணும். கைகால் அலம்பிட்டு, கைகால் வாஷ் பண்ணிட்டு, கைகால் அலம்பிட்டு, ஒரு சின்ன அகல் விளக்கை வச்சு ஏற்றிட்டு, நீங்க காஃபி கிஃபி சாப்பிடணும், காஃபி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். ஒரு டைரி எடுத்து முதல்ல எழுதுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் நீங்க பிரபஞ்சத்தை கேட்க போறீங்கன்னு. உங்களோட நீங்க கிளியர் கட்டா இருக்கணும். நீங்க என்ன வேணுமோ அதை டைரியில எழுதணும். 40, 50 கிடையாது, 5 எழுதிக்கோங்க. இந்த 5லேருந்து 7க்குள்ள இந்த விஷயங்கள் எனக்கு நிறைவேறணும். முதல் ப்ரியாரிட்டி பேசிஸ். ஊன்னு சொல்லிக்கோங்க. முதல்ல மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கைகளை வந்து சின் முத்திரைகளை வச்சிருந்து அப்படியே கண்களை மூடிக்கொண்டு, உங்களுக்கு முதல் வீடு வேணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த வீட்டை நினைச்சுக்கோங்க. அந்த வீட்டை நினைச்சு அப்படியே நினைச்சு அந்த வீடு, கார் பார்க்கிங் இருக்கு, டபுள் பெட்ரூம் இருக்கு. டபுள் பெட்ரூம்ல என்னென்னலாம் வரும், என்ன கார் வாங்க போறீங்க, என்ன எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டீங்க. அப்படியே உங்க மன ஓட்டமானது திங்க் பண்ணும்போது உங்க வீடு வந்து அந்த உங்களுடைய மனசு வந்து அந்த வீட்டை நோக்கி ஓடும். அப்படியே டபுள் பெட்ரூம், இதுல என்ன இருக்கணும், இதுல இது இருக்கணும், அப்படியே மனசு ஓடிக்கிட்டே இருக்குவாங்க. தியானம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கண்களை 2 நிமிஷம் தரங்க. திருப்பி மூடிட்டு, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அருமையான ஒரு வீடு கொடுத்தீங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி, எங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கணும்னு நான் பார்த்துட்டேன், கண்ணார பார்த்துட்டேன். என்னுடைய பிரபஞ்சத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றிகள் சொல்ல சொல்ல உங்களுக்கு திருப்பி திருப்பி இந்த வீடு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க மனசுல வந்துட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி அந்த எண்ணங்கள் நிறைவேற வரைக்கும் எங்கேருந்தாலும் உங்களுக்கு ஒரு பைசா வரும். லேண்ட் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, பிரபஞ்சம் செய்யும். ஆனா அந்த பிரபஞ்சம் செய்யுமா? நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்க அந்த ட்ரை எடுத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் செய்யவே செய்யாது. முதல்ல நம்பிக்கை வேணும் இல்லையா? ஸோ வீடு வாங்கிட்டீங்க, அந்த வீட்டுக்குள்ள போறீங்க, வீட்டுக்குள்ள கண்களால் போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் திருப்ப நன்றி சொல்லணும். கிச்சன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, சிமினி வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. அடுத்தது பெட்ரூம், என்னென்ன வார்ட்ரூப் இருக்கு, எப்பேற்பட்ட பெட் வாங்கி வச்சிருக்கீங்க, அப்படியே ஒண்ணா. குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ஸ்டடி ரூம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து மனசார நினைச்சுக்கிட்டே போயிட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று பிரபஞ்சத்துக்கு நன்றி, 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 பிரபஞ்சத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த வாக்கியங்களை நீங்க சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை. ரைட்டுங்களா? ஸோ தங்குவதற்கு ஒரு வீடு, அந்த வீடை பிரபஞ்சம் எப்படி நம்ம கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த வீட்டுல என்னென்ன இருக்கணும், யார் யார் வசிக்கணும், எல்லாமே நீங்க திங்க் பண்ணணும் இல்லையா? எப்படி வீடு கிடைக்கும்னா உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, நான் வந்து திங்க் பண்ணிட்டேன், நான் வந்து பிரபஞ்சத்தை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இது ஒரு 10 பேர்த்த போய் சொல்லவும் கூடாது. இந்த காரியங்கள் நிறைவேற்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஆல்வேஸ் பிரபஞ்சத்தோட பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய தாட் அந்த வீடை நோக்கி தான் போகணும். சந்தோஷமா இருக்கணும். பிரபஞ்சம் தான் கேட்குது. நீ ப்ரே பண்ணிட்ட, உனக்கு வீடு கிடைச்சிரும், நீ சந்தோஷமா இருக்க இல்லையா நான் பார்க்கணும்ல. துக்கங்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் துக்கங்கள் நம்மளை துரத்தின்றே இருக்கும். நிறைய பேர் பாருங்க, கடன் இருக்கு, கடன்காரனு கட்டணும், அங்க போகணும், இங்க போகணும், அவன்கிட்ட கடன், அதாவது சம்பளத்தை வாங்குறேன், கடன்காரனு கட்டுறேன், திருப்பி கடன் வாங்கணும். அந்த தாட் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க நீங்க அப்படிதான் போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்க தாட்ல என்ன வேணும்? உங்க தாட்ல கடனே இல்லாத ஒரு வீடு வாங்கினேன், போனஸ் சீனஸ் எல்லாத்தையும் வச்சு கடன் அடைச்சிட்டேன், 1 வருஷத்துல கடன் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும். இதுவும் காலங்காலத்துல எழுந்திருக்கும் போதே கடங்காரம் வந்துருவானே, என்ன தேதி, 4 தேதி ஆச்சா, கடங்காரம் வந்துருவான், வந்து வீட்டுல என்ன சத்தம் போட போறானோ தெரியலன்னா அதான் நடக்கும். கடன் வாங்குறது எல்லாருக்கும், எல்லாம் கடன் வாங்குறாங்க. ஆனா அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு
கடன் அடைச்சது மாதிரி நன்றி 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 நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்சத்திட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்க கடன் அடைஞ்சு கிளியர் ஆயிடும், பிரச்சனையே வராது. அப்ப தாட்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. எப்படி தாட்ஸ் இருக்கணும்? கால வேளையில தாட்ஸ் ஆனது பாசிட்டிவாக இருக்க வேண்டும். கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குதோ அதை சேவிங்க. சேவிச்சுட்டு உங்க தாட்ஸ் எல்லாம் அந்த கடவுளுடைய பாதார மன்றத்துல சமர்ப்பிங்க. நீங்க மட்டும் உட்காந்து தியானத்தை பண்ணுங்க. இதனால எனக்கு என்ன வரும்? இந்த தியானம் பண்ணா எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆறுது, இல்ல 10 நிமிஷம் வேஸ்ட் ஆறதேன்னு நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட் வேஸ்ட் தான். தியானங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுதான் தியானம். காலங்காத்தால குளிச்சுட்டு ஒரு நெத்தி இட்டு ஒரு தியானத்தை பண்ணா எவ்வளவு அருமையா இருக்குங்கிறது என் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானு பிரபஞ்சத்திட்ட இன்று இல்லை நேற்று இல்லை ரொம்ப வருஷமாக நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு எவ்வளவோ அந்த பிரபஞ்சம் செய்து கொடுத்திருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப பிரபஞ்சத்திட்ட பேச கத்துட்டாலே போதும், பிரபஞ்சம் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆனா அது பேசக்கூடிய நேரம் தான் நமக்கு வேணும். காலம் காத்தால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம பேசக்கூடிய நேரம் விடிய காலை. யாரும் போன் பண்ண மாட்டா, யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரம் கடவுளுக்காக, பிரபஞ்சத்துக்காக உங்களை ஒதுக்கி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம், பிரபஞ்சம் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணும், பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணும். அது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வீடும் கடன் இல்லா வாழ்க்கை. இதுதான் நம்ம பார்த்தோம். என்கிட்ட பணம் இல்லையே, நான் எப்படி வீடு கட்டுவேன்? அந்த தாட்ஸை விட்டுருங்க. பணம் இல்லை, அந்த எண்ணமே வேண்டாம். எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைச்சு உங்க வேலையெல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கு நீங்க சோம்பேறித்தனமா தான் வீடு கிடைக்காதுங்க. உங்க வேலையை நீங்க பார்க்கணும். நீங்க என்ன வேலையில ஈடுபட்டு இருக்கீங்களோ அந்த வேலை பார்க்கணும். ஒருவேளை நான் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணேன், அது சாங்ஷன் ஆயிடுச்சா ஆலையான்னு தெரியல அப்படின்னா அதை நினைச்சு ப்ரே பண்ணுங்க. வீடு கட்டுறதுக்காக நான் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன், அந்த லோன் சாங்ஷன் ஆகணும், அந்த வீடு எனக்கு கட்டினா எனக்கு தகுந்த மாதிரி நான் கட்டிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை போட்டீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். அருமையான அற்புதமான ஒரு வீடு நீங்க கட்டுவீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய சக்தியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. பிரபஞ்சம்னா யாருக்கு இஷ்டம்னா யாரு எல்லாம் உண்மை. அப்ப நீங்க தியானத்தை பண்ணணும், உங்க வேலையை நீங்க பார்க்கலாம், உங்க கர்மாவை நீங்க பாருங்க. எப்படியாவது இந்த லோன் சாங்ஷன் ஆகி உங்க கிட்ட நீங்க இந்த வீடை சூப்பரா கட்ட போறீங்கிறது நிதர்சனமான உண்மை. பண்றீங்களா? விடிகாலையில 5 to 6 தியானம், பிரபஞ்ச தியானம் மிகப்பெரிய ஒரு சக்தியை நமக்கு கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க வீடு வாங்குறீங்க, ஹாப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. மீண்டும் அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். அடியேன் டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.